இன்றைக்கி எங்கள் வீட்டில் கழுகு போடுறோம். என்ன சமைச்சிருக்கோம் பாருங்கள். பச்சரிசி பொங்குனது, மாவு இடித்து வெல்லம் வச்சுருக்கோம், எள்ளு சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம், புதினா சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், சுண்டல், சாம்பார், ஒயிட் ரைஸ், அப்பளம், ரசம். வாங்க சாமி கும்பிடலாம். நான் மலை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது அவரை இலையில் வரைஞ்ச மலை. எப்போவுமே எனக்கு அவரை இலை கிடைக்காது. இந்த தரம் தான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன செடி இருந்தது. அதில் அந்த மலை வரைஞ்சி சங்கு, சக்கரம், நாமம் இதெல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். இந்த அவரை செடி கிடைக்காத போதெல்லாம் நாங்கள் செம்பருத்தி பூ செடி அதோடைய இலையை எடுத்து வரைவோம். அது கொஞ்சம் வளவளன்னு இருக்கும், வரையறதுக்கு சரியாக வராது. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அவரை செடி இருந்தது, அதில் தான் இந்த மலை வரைஞ்சிருக்கேன். இப்போது தழுகை போடலாம். ஒரு இலையில் பொங்கி வச்ச அந்த வெள்ளை சாதம், தயிர், ஒரு வெள்ளங்கட்டி வைப்போம். மற்றபடி இந்த தாளித்த சாதங்க எல்லாமே எலுமிச்சை சாதம், புளி சாதம், புதினா சாதம், எள்ளு சாதம், தயிர் சாதம், அதில் ஒரு சீப்பு வாழைப்பழம் பிக்காமல் அப்படியே வைப்போம். சக்கரை பொங்கல், பாயாசம், சுண்டல், வடை, இது எல்லாமே இதுதான் தழுகை போடுறது. இது எல்லாமே ஒரே இலையில் வைப்போம். இது சாமி கும்பிட்ட பிறகு அந்த இலையை ரோட்டில் மாடு போச்சுன்னா அந்த மாட்டுக்கு வச்சுருவோம் நாங்கள். அப்புறம் 4 இலை போடுவோம். 4 இலை போட்டு அதில் ஒயிட் ரைஸ், சாம்பார், முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் கேரட் பொரியல், அப்பளம், வடை, இதை எல்லாமே 4 இலை போட்டு கற்பூரம் காட்டுவோம். இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். தழுகை போட்டதுனா நாங்கள் இப்படி தான் கும்பிடுறது. நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் கும்பிட்டது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.